பிடிவாதம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு நமக்கும் பகையாக இருக்கிற ஒன்று. இந்த பிடிவாதம் தான். பைபிள் என்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துத்தான் பிடிவாதம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மை கொண்டு போகும். பிடிவாதம் அப்படிங்க நினைச்சிடாதீங்க. பாவத்திலே பெரிய பாவம் எது என்று இன்றைக்கு என்னை கேட்டால், பாவத்திலே பெரிய பாவம் விபச்சாரம் எல்லாம் கிடையாதுங்க. பாவத்திலே பெரிய பாவம் பெருமை என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் என்ன தெரிஞ்ச, விபச்சாரம் பெரிய பாவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர்களும் பிழைத்துக் கொள்வார்கள். விபச்சார பாவம் செஞ்சவனுக்கு தேவ சமூகத்தில் போய் அழுறதுக்கு தெரியும். ஆனால் இந்த பாவமே செய்யாமல் இருக்கிறாங்க தெரியுமா? சிலரை கவனித்து இருக்கிற வாழ்க்கை ஒரு சின்ன லவ் அஃபேர் கூட வந்திருக்கு. அவ்வளோ சுத்தம் பத்தினிகளாக இருப்பாங்க, எந்த தீப்பு. ஆனால் இவங்க அழிஞ்சு போகிறதே பெருமையில் அழிஞ்சு போவாங்க. ஏன் பார், நான் தான் நல்லா செஞ்சுருக்கேன்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், அவன்லாம் நல்லா இருக்கிறான், தப்பு பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் என்று நான் என்கிற பெருமை அவனை பிடிச்சு லைஃப்பில் உருப்படவே மாட்டாங்க. எப்படி இருக்கிறான் அப்படியே தான் இருப்பார்கள். கவனிகள், இது பிடிவாதம் என்பது ஹல்லேலூயா நம்மை முன்னாலே விடாது, பின்னாலே விடாது. நம்ம இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம சொல்லலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருக்கிறேன். யூ ஆர் நாட் கோயிங் ஃபார்வர்ட். லக்கை நோக்கி போகல. பிடிவாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே எனக்குள் இருக்கிற பிடிவாதம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஆமென்.